இந்த மீன ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கு சொல்லுங்க. ஆனந்தமா அவங்க இருக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லுங்க. என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு நாளையில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, குரு இது வரைக்கும் நான் வேலைக்கு போகிறேன் செய்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறேன் அப்படின்றவங்களுக்குலாம், நம்ம சிம்மராசியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியில் இருக்கக்கூடிய தனுசுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனியை கடந்து கொண்டிருக்கிறோம் மீனமாக இருந்தாலும் சரி, இப்போதான் வந்து நீங்கள் களமிறங்கக்கூடிய காலகட்டங்கள். ஒரு கோபத்தில் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பாலில் ஒரு துளி பட்டா ஃபுல்லாகவே இதுவாயிடுன்ற மாதிரி, நல்லவன் பேர் எடுக்கிறதுக்கு நிறைய காலம் ஆகும், கெட்டவன் ஒரு நொடியில் எடுத்துடலாம் அப்படின்னு. அந்த ஒரு நொடிக்கான எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற அனைவருக்குமே வணக்கம். ஏன்னா எங்களோட ஜோதிடர் யுகம் சேனல் வந்து இந்தளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்தளவுக்கு பிரபலமானது காரணமே நீங்கள் தான். அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் உங்களுக்காக எடுத்து ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கோம். அதாவது சுக்கிர பயிற்சி அப்படின்னா எனக்கும் தெரியாது. சுக்கிர பயிற்சினா எப்போ, அது எப்போ வருது, அதனால் எவ்வளோ விளைவுகள், எவ்வளோ கிஃப்டெல்லாம் நமக்கு எல்லா மக்களுக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் கலையரசி ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதித்யா அப்படிங்கிறதே வந்து சூரியன். அவங்களே பார்க்குறதுக்கு ஒரு சூரியன் முகத்தில் அவ்வளோ அழகாக பிரகாசமாக உட்காந்துட்ருக்காங்க. நிறைய விஷயம் அவங்கக்கிட்டேருந்து பாசிட்டிவாக நிறைய விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது சுக்கிர பயிற்சி அது எப்போ வருது, அதனால நமக்குலாம் எவ்வளோ நன்மைகள்லாம் நடக்க போகுது, எப்போ வருது, என்னென்ன நடக்க போகுது எல்லாத்தையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களே சந்திக்கலாமா? வாங்க அவங்கள மீட் பண்ணுவோம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அவர்களே அப்படின் போது அந்த பேர் சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சொர்ணலக்ஷ்மி அப்படின்னாலே வந்து சொர்ணம், பணம். ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அப்படின்னா நீங்கள் அவ்வளோ அழகாக ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி மாதிரி இருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க, பிரகாசமாக அம்சமாக உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்கம்மா, சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வருது, அதனால எவ்வளோ விளைவுகள்லாம் நமக்கு நிறைய நன்மைகள்லாம் நடக்க போகுது? அதாவதுமா, நம்ம 9 கிரகங்கள் இருக்கு. டெய்லியும் ஒரு மனுஷனை வந்து பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கணும்னா என்ன வேணும்? சுக்கிரன் இருக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு சில்லறை பணம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம், கொடுக்கிறவரு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மாத கிரகங்கள். ஒரு செகண்ட்ல ஒரு நொடியில என்ன வேணாலுமே நம்மளுக்கு நடந்துடலாம். நம்ம வந்து எல்லாரையுமே கணிச்சோம்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு நாள் ஆயிடும் நம்மளுக்கு வந்து பலன்கள் சொல்றதுக்கு. இந்த சுக்கிரன் என்பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இயங்கும் சக்தி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா சுக்கிராச்சாரியக்கு தான் வந்து இறந்தவங்களே மீட்டக்கூடிய சக்தி இருக்கு. இப்ப வந்து நம்ம கேட்போம், என்னடா காசு பணம் துட்டு மணி மணி மணி, இதான் வந்து வாழ்க்கையே. அப்ப இந்த மாதம் எனக்கு ஒரு வரவு இருக்குமா, இல்ல சுக்கிரனாலே வந்து காலச்சக்கரத்தின் 2-7 எனக்கு யாரால ஒரு ஆதாயம் கிடைக்குமா, லாபம் இருக்கா, ஏதாவது ஒரு கிஃப்ட் வருமா, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு தேவை வச்சிருக்கேன், மொய் பணம் வருமா. இப்ப எல்லாம் என்ன பண்றோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடறோம், அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு மொய்யே வந்து வட்டி இல்லாத கடன் சொல்றோம். அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு வரவு இதெல்லாம் இருக்குதான்றத வந்து இந்த பதிவுல வந்து பார்த்துடலாம். இதுக்கு சாதகம் சுக்கிரன் பணம் மட்டும்தான் கொடுப்பாரான, அவரால் வந்து மாரகத்துக்கும் அதிபதி அவர் தான். இந்த 2ஆம் இடம்ன்றது மீட்ரு, நம்மளுக்கு பணத்தையும் சொல்லும், நம்மளுக்கு எதிர்பாராத ஒரு கர்ம செயல் நடக்கிறதையும் சொல்லும். இந்த 12 ராசிக்கு எப்படி வந்து இந்த சுக்கிரனுடைய நகர்வால், அதுவும் அவர் வந்து தேவகுருவோட இணைகிறார். அப்ப இந்த குரு சுக்கிரன் இணைவு 12 ராசிக்கும் வந்து என்ன மாதிரி ஒரு சாதகம் பாதகம் தரப்போகிறது என்பதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு தெளிவா ஒரு பட்டுன்னு ஒரு 4 விஷயங்களை வந்து அழகா பார்த்துடலாம். 12 ராசியில் நிறைவு ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கு சொல்லுங்க. ஆனந்தமாக அவங்க இருக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லுங்க. 7.5 சனியில் ஜென்ம சனியை கடந்து கொண்டிருக்கிறார்கள். போய் கேட்டாதான் தெரியும் அவங்க படுற பாட்டெல்லாம். நாங்கள் எதுக்கு வந்து பிறந்தோம், இல்லை இப்படியே இருப்போமா, வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கிறோம், நாங்கள் உண்மையாக நாங்கள் இவங்க தான் வேணும் அப்படின்னு அன்பு வைக்கிறவங்க தான் முதல்ல எங்கள் முதுகில் குத்துறாங்க.
நெஞ்சில குத்துறாங்க அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுது. ஏன்னா 7th சனியில் தான் யாராவது அன்பா இருக்க மாட்டாங்களா, நம்ம அரவணைக்க மாட்டாங்களான்னு அப்படின்னு இருக்கும். ஏன்னா நம்ம பண்ண கர்மாவெல்லாம் அப்பதானே நம்ம வந்து தீக்க போறோம். இந்த காலகட்டம் மீனத்திற்கு இருந்த மனவழிகள் அனைத்தும் வந்து தீரும். ஏன்னா லக்னத்துல சனி இருந்து தடை குழப்பங்களை கொண்டிருந்தாலும் இது வரைக்கும் இந்த காரியத்தை செய்யலாமா வேணாவா அப்படின்னு லெத்தாஜிக்கா இருந்தவங்க கூட இப்ப இந்த காரியத்தை நான் செய்வேன், செய்து முடிப்பேன், செய் அல்லது செத்துமடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரொம்ப ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நல்ல ஒரு உத்வேகமா கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 3ல வந்து அறிவையும் ஆற்றலையும் புத்தியையும் கொடுக்கக்கூடிய சூரியன் புதன் இணைவு அட்டகாசமா அட்ராசக்கன்னு சொல்லி உங்களுக்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஒரு இடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாதையை காட்டு கொண்டிருக்குது. என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு நாளையில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, குரு இது வரைக்கும் நான் வேலைக்கு போகிறேன் செய்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ தம்பி நீ ரொம்ப கஷ்டப்பட்டடா, இனிமே நீ கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்க, உன்னை சுகமாக வைக்கிற சௌகரியமாக வைக்கிற அப்படின்னு சுக சௌகரியங்களை குடிக்கக்கூடியதற்கு ரொம்ப அழகாக வந்து இப்போ ஃப்ரீயாக வழிவிடுது இந்த நாளில் வரக்கூடிய சுக்கிரன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதற்கான ஒரு லோனு, ஒரு வங்கி கடன் இதெல்லாம் ஏற்படுறது, தொழிலில் வந்து நிறைய சிக்கல்கள், எதுக்கு தான் நான் வேலைக்கு போகிறேன்றவங்களுக்குலாம் கவலைப்படாத. அந்த பாஸே சொல்லுவார், டேய் நீ பாடுறாடா பாடு, நிறைய பார்த்துட்டேன் விடு, இனிமேல் நான் உனக்கு நல்லா பின்னாடி இருந்து முதுகில் ஒரு தட்டி கொடுத்து ஒரு கையை குலுக்கிறது, ஒரு அரவணைக்கிறது, நம்ம கட்டுப்பிடி வைத்தியெல்லாம் பார்த்துருக்கோம். கவலைப்படாத, இந்த படுற காசெல்லாம் உனக்கு அடுத்து 5ல் வரும்போது குரு உனக்கு தூக்கிட்டு போய் ப்ரமோஷனில் ஊதி நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வீடு வண்டி வாகன யோகங்களையும் பாசந்தா பூசை மாற்றிக்கிறது இதெல்லாமே வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு கேட்கவே வேணாம், நான் அதான் சொல்லிக்கிட்டு வரேன். 12 ராசியிலே மாணவர்கள் நல்ல சிறப்பாகவே கிளம்புறங்க. அது அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய நம்ம சிம்ம ராசியா இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியில் இருக்கக்கூடிய தனுசுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 7th சனியில ஜென்ம சனியை கடந்து கொண்டிருக்கிறோம் மீனமா இருந்தாலும் சரி, இப்பதான் வந்து நீங்க களமிறங்கக்கூடிய காலகட்டங்கள். இதுல செகண்ட் ரவுண்ட்லாம் இருக்கிறீங்கன்னா அடிச்சு தூள் கிளப்பிட்டு வந்துடலாம். 7th சனியில தான் சாதிக்கக்கூடியவர்கள் நிறைய. 7th சனியில சாதிக்கலன்னா வேற எப்பயும் நம்ம வந்து சாதிக்க முடியாது. இந்த காலகட்டம் வந்து கண்ணால பார்க்கறது நம்மளுக்கு வந்து ஒரு டென்ஷனையும், காதால கேட்கறது கோவத்தையும், வாயால பேசி ஆர்குமெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கோவம், அதே போல் ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு அப்செட் மூடுக்கு போயிடும். அதுக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. எது நடந்தாலும் கண்ணில் பார்த்துறத அப்படியே மறந்துடணும். காதில் கேட்குறத இந்த காதுக்கு விட்டுறக்கூடாது. அதே போல் எதுவாக இருந்தாலும் கடந்து வந்துட்டு ஒரு புன்முறுவலோடு நம்ம எதுக்குமே நம்ம வந்து கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம். நம்ம மனதுக்கும் மண்டைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதுதான். இப்போ மீனத்துக்கு என்ன ஆகுதுன்னா தேவையில்லை, அது நம்மளுக்கு நடக்கும். நம்ம நல்லதே நினைப்போம், நம்ம நல்லா செய்யறதெல்லாம் இப்போ எனக்கு தெரியாது. ஒரு கோபத்தில் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பாலில் ஒரு துளி பட்டா ஃபுல்லாகவே இதுவாயிடுன்ற மாதிரி நல்லவன் பேர் எடுக்கிறதுக்கு நிறைய காலம் ஆகும், கெட்டவன் ஒரு நொடியில் எடுத்துடலாம் அப்படின்னு. அந்த ஒரு நொடி கணம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு நிறைய விரயங்களை சந்தித்தவர்களுக்கெல்லாம் சுப விரயங்களாக மாற்றி கொடுக்க போகுது. நிறைய பிரேக்கப்லாம் இப்போ டேக் ஆஃப் ஆகக்கூடிய காலகட்டங்கள். அமைதியாக இந்த மாதத்தை கடந்து வந்துடுங்க. கோவத்தை கைவிட்டுடுங்க. ரொம்ப பொறுமையாக நீங்கள் உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாக முயற்சிகளை, உங்களுடைய செயல்பாடுகளை தாராளமாக செய்யுங்க. தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு, கணவன் மனைவிக்கிடையே அந்த பிரச்சனை நீங்குவது, நீங்கள் அவங்க மாறிலாம் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் இருந்திருப்பாங்க, இப்போ எல்லாம் ஒன்று இணைவது, காதல்லாம் வந்துன்னா புரிந்து கொண்டு ஒன்று சேர்வது, இல்லையா அடுத்த உறவை நோக்கி செல்வது, 2வது திருமணங்கள் நடைபெறுவது, அப்படின்னு என்னென்ன வயதுக்கு ஏற்றாற் போல உங்களுக்கான நல்ல காரியங்கள். இதே முதியவர்களாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்களாம், நான் யார் கையும் எதிர்பார்க்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு இது இருக்குன்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்போ ஒரு அருமையான காலகட்டமாக மீனத்திற்கு ரொம்ப அம்சமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இவர்கள் வந்து சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா விநாயகர் மந்திரம் தான். இதை வந்து 21 முறை சொல்லும் பொழுது இவங்க வாழ்க்கையில அதிகப்படியான தனவருவாய் ஏற்படும். ஏன்னா விரையச்சனியில நிறைய இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இப்ப வந்து ஓம் நிதி கணபதியே நமக, இதை சொல்ல 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 இவங்களுக்கு வந்து அருமையான பணவரவு இருக்கும். குபேரன் வழிபாடு வியாழந்தோறும், அதுலயே நிதி வந்துடுச்சு. வியாழந்தோறும் வந்து குபேரனை வழிபடும் பொழுது நிறைய ஒரு 108 காயின்ஸ் வச்சுக்கோங்க. நல்லா கனகதாரா சோஸ்திரம் ஓட்ட விட்டுருங்க. 108 குபேருடைய காயத்ரியை சொல்லும் போது ஒரு தட்டில் வச்சு போடும்போது அதில் ஒரு கிளிங் ஒரு சவுண்டு கேட்கும். இது குபேரனுக்கு காது கேட்காதுன்னுவாங்க. அந்த மாதிரி போட்டுட்டு அந்த காசை புடைக்கிற சத்தம் வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு விருப்பம். அந்த மாதிரி செய்யும்போது நல்ல தன வருவாய் உங்களுக்கு வந்து வரும்.
எப்பவும் உங்கள் எண்ணங்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. மனசுக்கு வருத்தத்தையும் நெகட்டிவ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து பணம் வந்து சேராது. நான் உழைக்கிறேன் செய்கிறேன்னா, ஆமாம் என்னத்தை உழைச்சேன் போனால் வந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல. நம்ம எஃபர்ட் போடுறோம், நம்ம நல்லா வருவோம். உங்கள் எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கை. வெள்ளத்தனைய நீர்மட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வுன்னு நம்ம வள்ளுவர் தாத்தா சொல்லிட்டு போயிட்டார். உங்கள் எண்ணமே உங்களை வந்து குபேரனாக்க போகுது. அப்போ இந்த ஓம் நிதி கணபதியே நமகன்னு நீங்கள் சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபடும்போது செவ்வாய் வெள்ளியில் உங்கள் தனத்தை பாருங்க, எதிர்பாராத ஒரு நிரந்தர வருமானம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. ஏன்னா உங்களுடைய 11வது இதே சனிதான். அப்போ உழைப்பை வந்து சிறப்பாக போட்டிங்கன்னா மீட்ரு உங்களுக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அப்போ மீனத்திற்கு நிறைய அன்னதானம், முதியோர்களை பேணி காப்பது, அதே போல நல்ல இந்த மாதிரி நம்ம மந்திரங்களை சொல்வது, தோப்பு கர்றத்தோட போடுங்க. இந்த ஜென்ம சனி உங்களை ஒன்றுமே இல்லாமல் அடித்து தூள் கிளப்பிட்டு அற்புதமாக கடந்து வந்துடலாம். மீன ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர்மா, ரொம்ப நல்ல அருமையான பதிவு இது. மீனராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது. கவலைப்படாதீங்க, என்னடா இது நம்மளுக்கு வந்து 7 நாட்டு சனி போட்டு தாக்குது எல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் முடிஞ்சு இந்த குரு பயிற்சி, இந்த சுக்கிர பயிற்சி இல்லதுக்கப்புறமா ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. அருமையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அவங்க ஒரு மந்திரம் சொன்னாங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள், அது உங்களுக்கு ஏற்ற மந்திரம். அந்த மந்திரத்தை 21 தடவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சொல்லுங்கள். நிதி, பணம், ஆரோக்கியம், செல்வாக்கு எல்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ.